அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வராகி அம்மனுக்கு உரிய கார்த்திகை நட்சத்திரமும் பஞ்சமி திதியும் சேருகின்ற மிகவுமே அற்புதமான ஒரு நாள். ஒரே ஒரு ஏலக்காய் மற்றும் ஒரு கிராம்பு போதும் அசுர வேகத்தில் பணம் வரும். 48 நாட்களில் கடன் தீரும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய கார்த்திகை நட்சத்திரமும் பஞ்சமி திதியும் சேருகின்ற நாளை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். அந்த பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட். இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நீங்க ஃபாலோ பண்ணலாம். குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த தாந்திரிகத்தை நீங்க தவற விடாதீங்க. இந்த ஆற்றல் மிக்க தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்த முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரும் அக்டோபர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த 2 நாட்களாக நம்ம வீடியோஸ்ல நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இப்ப டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க அக்டோபர் 10ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களை ஃபர்ஸ்ட் நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை கொடுத்தால் போதும் ஜாதகத்தை கணித்து நம்மால் பலன்களை சொல்ல முடியும். அடுத்ததாக மெசேஜ்ல சில பேர் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை நம்ம சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே கிளியரா கிடைச்சிரும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் போன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால் அட்டன் பண்ணவே முடியலங்க. ஜஸ்ட் நீங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸையுமே ரொம்ப கிளியரா கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் டேட்ஸ் பார்த்தோம்னா அக்டோபர் 10 முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாகவே கார்த்திகை நட்சத்திரம் வராகி அம்மனுக்கு மிகவுமே உகந்த ஒரு நட்சத்திரம். பஞ்சமி திதியை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அது வராகி அம்மனுக்கு உரியது. சோ வராகிக்கு உரிய இந்த கார்த்திகையும் பஞ்சமி திதியும் சேருகின்ற அற்புதமான நாள் இன்று. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. சோ இப்படிப்பட்ட ஒரு நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகளாக இருந்தாலும் அதற்கு கோடி மடங்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். முதல் விஷயம், இன்றைய பஞ்சமி திதி பார்த்தோம்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி செப்டம்பர் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:50 வரை நிறைவாக பஞ்சமி திதி இருக்குங்க. சூரிய உதயத்தின் போது எந்த திதியின் அதிர்வலைகள் பலமாக இருக்கோ அந்த திதி அன்றைய நாள் முழுவதுமே பலமாக இருக்கும்.
இருக்கும். சோ அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பஞ்சமி பூஜைகள் செய்யறவங்க இரவு 7 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள நீங்க செய்யலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள நம்ம செய்யணும். கார்த்திகை நட்சத்திரம் இன்றைய தினம் காலை 6 மணி 43 நிமிடங்களுக்கு துவங்கியது. இன்றைய நாள் முழுவதுமே நமக்கு கார்த்திகை நட்சத்திரம் இருக்குங்க. இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு வராகியம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகம்லாம் வச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க. வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்து இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. குறிப்பாக கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்றவங்க மற்றும் குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இன்றைய ஒரு நாள் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அசுர வேகத்தில் பணம் வரும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 2 பொருட்கள் மட்டும் தாங்க. ஒரே ஒரு ஏலக்காய் மற்றும் ஒரு கிராம்பு. தாந்திரிகத்தில் இந்த ஏலக்காய் மற்றும் கிராம்பிற்கு மிகவுமே உயர்வான இடம் உண்டு. ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டிற்குமே பயன்படும். மகாலட்சுமி தாயார், பெருமாள், குபேரர் மற்றும் வராகி அம்மனுக்கு மிகவுமே உகந்த பொருள் இந்த ஏலக்காய் மற்றும் கிராம்பு. 48 நாளைக்குள்ள உங்களுடைய கடன்கள் தீருமான்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன கடன்கள் இருந்தால் அது கட்டாயமாக தீரும். ஓரளவிற்கு பெரிய கடன்களாக இருந்தால் 48 நாளைக்குள்ள அந்த கடன்கள் தீர்வதற்கான வழிகள் உங்களுக்கு தெரியும். அந்த கடனை தீர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்கள் கண்முன்னே விரிவடையும். கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களின் வரிசையில வராகி அம்மன் மிகவுமே முக்கியமான தெய்வம். நாம் செய்யக்கூடிய எளிமையான பூஜைகள் மற்றும் மந்திர ஜபங்களால் மகிழ்ந்து உடனடியாக அருள்பாலிக்கக்கூடிய தெய்வம். சரிங்க, இப்ப ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள ஒரு ஏலக்காய் மற்றும் கிராம்பை வச்சுட்டு விரல்களால நீங்க முடிக்கோங்க. புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஏலக்காய் மற்றும் கிராம்பையை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடையில நீங்க வாங்கிடுங்க. எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில, சேர்லன்னு எப்படி வேணாலும் உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அமைதியாக நீங்க உட்கார்ந்ததற்கு பிறகு வராகி அம்மனை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. பணம் சேரணும், பணம் குவியணும், பணம் நிறையணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனையை முடிச்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் வராகி அம்மனுடைய இந்த பணவசிய திருநாமத்தை குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள், அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம சொல்லணும். 15 நிமிடங்கள் சொன்னாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க நீங்க அரை மணி நேரம், 30 நிமிடங்கள் வரை கூட சொல்லலாம். தனவசங்கரி வாராகி வசிய வசிய நமக. தனவசங்கரி வாராகி வசிய வசிய நமக. தனவசங்கரி வாராகி வசிய வசிய நமக. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான திருநாமம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை, கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. 15 நிமிடங்கள் நீங்க சொல்லி முடிச்சுட்டு திரும்பவும் வராகி அம்மன் கிட்ட பணம் சேரணும், பணம் குவியணும், பணம் நிறையணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. முக்கியமான விஷயம், கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் வராகியை மனதார நினைச்சுக்கிட்டே திருநாமத்தை நம்ம ஜபம் செய்யணும். அப்பதாங்க முழுமையான பலன்கள் விரைவாக நமக்கு கிடைக்கும். சரிங்க, நாம ஜபத்தை முடிச்சிட்டு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த ஏலக்காய் மற்றும் கிராம்பை ஒரு சின்ன பேப்பர்ல மடிச்சு பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக் போன்ற இடத்துல நீங்க வைக்கணும். இதை 3 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றினால் போதும். அதாவது திரும்பவும் ஒரு பஞ்சமி திதி அன்னைக்கு இதே போல நம்ம செஞ்சு வைக்கணும். மாற்றும் போது பழைய பேப்பர்ல இருக்கக்கூடிய அந்த ஏலக்காய் கிராம்பை கால்படாத இடம் அல்லது செடிகள் புதர்களுக்கு பக்கத்துல நீர்நிலைகள்ல நீங்க போடலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த சிம்பிளான மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.